வணக்கம். WordPress செட்டப் அண்ட் இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல WordPressோட வெப்சைட்லேருந்து WordPress பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு zip ஃபைலாக வரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான செட்டப் ஃபைல்ஸ் எல்லாமே அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். இப்போ அப்ளிகேஷன் ஃபோல்டரில் எக்ஸாம் htdocs ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிற WordPress ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண WordPress ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி localhost / உங்களோட ப்ராஜெக்ட் நேமை டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட செட்டப் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே நமக்கு தேவையான டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்டெலாம் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு எம்டி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு localhost phpMyAdmin போட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் செக்ஷன் வந்துடும். இந்த டேட்டாபேஸ் டேப்புக்கு கீழே உங்களுக்கு தேவையான ஒரு எம்டி டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. டேபிள்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த டேட்டாபேஸ் நேமை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் ரூட், பாஸ்வேர்டு வந்து எம்டி எக்ஸாம்புக்கு. தென் லெட்ஸ் கோ கொடுத்துக்கிட்டு ரன் இன்ஸ்டால். உங்களோட டிஃபால்ட் பேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடும். இங்கே உங்களோட சைட் டீட்டெயில்ஸ், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், அட்மின் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் WordPress கொடுத்தீங்கன்னா WordPress ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான எல்லா டேபிள்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கும். இப்போ உங்களோட டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரிலேட்டட் டேபிள்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். தென் லெட்ஸ் கோ கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், இன்ஸ்டாலேஷன் அப்போ கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உங்களோட டேஷ்போர்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். விசிட் சைட்ஸ் கொடுத்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டை வியூ பண்ணிக்கலாம்.